வணக்கம். தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் பண மோசடிகள் நடந்த வண்ணம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க அத்துணை பேரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த பண மோசடிகள்ல முதல் 3 இடங்கள்ல வந்துடும். கோயம்புத்தூர்ல இந்த வருஷம் ஜனவரியில தொடங்கி இப்ப வரைக்கும் இந்த 8 மாசத்துல மட்டும் 5319 புகார்கள் சைபர் கிரைமுக்கு வந்திருக்குது. இதுல 317க்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதுல ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸ், அதாவது திரும்ப திரும்ப இந்த குற்றத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த மோசடிகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திரும்ப திரும்ப இதே தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இது ஏன் நடக்குது, ஏன் இந்த குற்றங்கள் தொடருது அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். மைவித்திராஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விளம்பரம் பார்த்தா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு இதுல நீங்க 1,00,000 ரூபாய் 1,21,000 ரூபாய் கட்டி கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அந்த நிறுவனத்தை மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் ப்ளோ பண்ணது நம்ம தான் வெளிக்கொண்டு வந்தோம். இத பத்தி இப்ப வந்து பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனம் தொடங்கி 3 வருஷத்துல 9.5 லட்சம் மக்களை ஏமாத்தி, என்ன சொல்லியிருக்காங்க, ஏமாத்தி 2451 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எவ்வளவு, ஒரு ரூபா 2 ரூபா இல்ல, 2451 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாங்கன்னு கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை தொடங்கியது யாரு, இதோட நிறுவனர் யாரு அப்படின்னு பார்த்தா விஜயராகவன். விஜயராகவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு மோசடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், விர்ச்சுவின் அப்படிங்கிற ஒரு மோசடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், போகர் அப்படிங்கிற ஒரு மோசடி பண்ணிட்டு இருந்தான். இது எல்லாமே MLM ஸ்கீம். இதெல்லாம் பண்ணும்போது அவனோட டின் நம்பர் வந்து கேன்சல் பண்ணப்படுது. அதனால என்ன பண்றான், ஒரு அல்லக்கை அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த சத்யானந்த் அப்படிங்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு இந்த மைவித்திராஜ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி இதுல 9.5 லட்சம் மக்கள் கிட்ட இருந்து 2,500 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறான், மோசடி செஞ்சிருக்கான். ஓகேங்களா? இப்போ சத்யானந்தா MD அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் சரண்டர் ஆயிருக்கான். நாங்க புகார் கொடுத்து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடப்பட்டு EOW பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சாலும் பொருளாதார குற்றப்பிரிவு வந்து கைது செய்யல, அவனே போய் சரண்டர் ஆயிருக்கான். விஜயராகவன் என்னானா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ஆனா அதுக்கு எந்த